पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் தை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை 6ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை நவமி திதி. நள்ளிரவு 1:17 வரை உள்ளது. கார்த்திகை நட்சத்திரம் இரவு 9:53 வரை உள்ளது. மரண யோகம். இன்று கார்த்திகை விரதம். முருகபெருமான் ஆலயங்களில் விசேஷ பூஜை ஆராதனைகள் நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு முருகபெருமான் அருளை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். சுபவோரை குருவோரை காலை 6 7 சுக்கிர ஓரை காலை 9 10 புதன் ஓரை காலை 10 முதல் 11 சந்திர ஓரை காலை 11 12 கீழ்நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரம் ஆகும். சித்திரை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. குரு 2ல இருக்குதுங்க. பொருள் வரவு உண்டுங்க. லாபம் கூடுங்க. வியாபாரம் செய்பவங்களுக்கு எல்லா வகையிலும் அமோக வருமானம் கிடைக்குமுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்க. மாணவர்கள் படிப்பில் முன்னேறுவாங்க. வெளிநாடு போற யோகம் உண்டுங்க. பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க. கேது 6லங்க. லட்சுமிகரங்க. எல்லா வகையிலும் லாபம் உண்டுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவுங்க. சனி 11லங்க. தொட்டதெல்லாம் தொடங்குங்க. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. சேமிப்பு கூடுமுங்க. அதனால புதிய முதலீடு நீங்க துவங்கிங்க. சில பேரு நகையெல்லாம் வாங்குவாங்க. நகை சீட்டு கட்டுவாங்க. சுக்கிரன் 12லிங்க. லாபம் உண்டுங்க. பெண்கள் நகைகள் வாங்குவாங்க. பெண்கள் நகை சீட்டு கட்டுவாங்க. சில பெண்களுக்கு திருமண வாய்ப்பு கூடுமுங்க. சூரியன் 10லங்க. தன லாபம் உண்டுங்க. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. புதன் 10லங்க. லட்சுமிகரம் உண்டுங்க. உங்க புத்திசாலித்தனம் பழிச்சிடுமுங்க. செவ்வாய் 4லங்க. அதனால வார்த்தையில கவனம் தேவைங்க. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட உறவினர்கிட்ட பேசும்போது நிதானமா பேசுங்க. அப்பதாங்க விரோதம் வராதுங்க. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. ராகு 12லங்க. அதனால விரோதம் வரலாங்க. வார்த்தைய கட்டுப்படுத்திக்குங்க. சந்திரன் 2லங்க. கொஞ்சம் காசு பணம் செலவு ஆகுங்க. பரவாயில்லைங்க. ஏற்றம் உண்டுங்க. பொதுவா இன்னைக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டுங்க. நட்சத்திர பலன். அஸ்வினி. நீங்க எல்லாரையும் கணக்கு போடுவீங்க. அதே சமயத்துல இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் கூடுங்க. ஏற்றம் உண்டுங்க. பரணி நட்சத்திரம். உங்களுக்கு லட்சுமிகரங்க. இன்னைக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. வருமானம் கூடுங்க. கார்த்திகை. கோபம் வருங்க. கட்டுப்படுத்திங்க. வார்த்தைகளை விடாதீங்க. ஏற்றம் உண்டுங்க. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வமுங்க முருக பெருமானுங்க. துர்கை அம்மனுங்க. பார்வதி அம்மனுங்க. ரிஷபராசி. ராகு 11லங்க. எல்லா காரியமும் கை கூடுங்க. எல்லா விதத்திலும் லாபம் உண்டுங்க. தொழில் செய்பவர்களுக்கு அமோக லாபம் உண்டுங்க. வருமானம் கூடுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு மேன்மை உண்டுங்க. பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க. சுக்கிரம் 11லங்க. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. சில பெண்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் காணுவாங்க. காசு பணம் சேருங்க. நகை நட்டு சேருங்க. மாணவர்களுக்கு ஏற்றம் உண்டுங்க.
சந்திரன் ஜென்மத்திலிங்க கொஞ்சம் நிதானம் தேவைங்க. எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு ஏற்றம் உண்டுங்க. தேக சௌக்கியம் கூடுமுங்க. குரு ஜென்மத்திலிங்க, அதனால கொஞ்சம் உடல் நலத்துல கவனம் தேவைங்க. செவ்வாய் 3லங்க, உங்களுக்கு எல்லா விதத்திலையும் தைரியமும் கூடுவுங்க. அதனால தொழில வெற்றி பெறுவீங்க, வாழ்க்கையிலையும் வெற்றி பெறுவீங்க. கேது 5லங்க, அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க, பார்த்து பழகுங்க நட்பு வட்டாரத்துல. சூரியன் உங்களுக்கு 9லங்க, அரசு காரியம் தாமதம் ஆகுங்க, பின்னாடி வெற்றி அடைவீங்க. புதன் கொஞ்சம் காசு பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க. சனி 10லங்க, ஆட்சியா இருக்குதுங்க, அதனால தொழில் நடக்குங்க, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரம், நீங்க கோபப்படாம இருங்க, வாழ்க்கையில ஏற்றம் உண்டுங்க. வார்த்தைகளை விட வேண்டாங்க, உடல் நலத்துல கவனம் தேவைங்க. ரோகிணி, பிறர் சொல் பொறுக்க மாட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, விட்டு விடுங்க. உங்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க, வார்த்தைகளை விட்டுடாதீங்க, உடல் நலத்துல கவனம் தேவைங்க. மிருகசீரிடம், உங்களுக்கு தெய்வ பலம் கூடுமுங்க, எல்லா காரியமும் ஜெயமும் ஆகுங்க. வார்த்தைகளை மட்டும் கவனமா உபயோகப்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வமுங்க விநாயக பெருமானுங்க, கால பைரவருங்க, தட்சிணாமூர்த்திங்க, சித்தர்கள் வழிபாடுங்க. மிதன ராசி, புதன் 8லங்க, காரியம் அனுகூலங்க, எல்லா வகையிலும் உங்களுக்கு காரியம் நடக்குங்க, தொட்டது துலங்குங்க. சனி 9லங்க, சில காரியம் கொஞ்சம் டிலே ஆகுங்க, இருந்தாலும் பின்னாடி நீங்க வெற்றி பெறுவீங்க. செவ்வாய் 2லங்க, அதனால பேசுற வார்த்தையில கவனம் தேவைங்க, கோவப்படாதீங்க. கேது 4லங்க, குடும்பத்துல குழப்பம் வருங்க, அதனால வார்த்தையை விட்டுடாதீங்க. சூரியன் 8லங்க, அரசாங்க காரியங்கள் கொஞ்சம் டிலே ஆகுங்க, பரவாயில்லைங்க, பின்னாடி காரிய வெற்றி ஆகுங்க. ராகு 10லங்க, தொட்டது தொடங்குங்க, அதே சமயத்துல கொஞ்சம் பொறுமை தேவைங்க. சில பொருள் விரயம் ஆகுங்க, இருந்தாலும் பின்னாடி காரியம் வெற்றி ஆகுங்க. சுக்கிரன் 10லங்க, பொருள் தனம் சேருங்க, அதே சமயத்துல பொருள் விரயமும் ஆகுங்க, பின்னாடி உங்களுக்கு எல்லாம் கூடுமுங்க. சந்திரன் 12லங்க, நீங்க போகும்போது வரும்போது ஜாக்கிரதையா இருங்க, பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. குரு 12லங்க, உடல் நலத்துல அக்கறையை கொள்ளுங்க. நட்சத்திர பலன், மிருகசீரிடம், கோபப்படாதீங்க, கோபத்தை குறைச்சிக்கிங்க, தெய்வ அனுகூலம் உண்டுங்க, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. சில காரியங்கள் மெதுவாதாங்க நடக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, வெற்றி உண்டாகுங்க. வருமானம் உண்டுங்க, லாபம் கிடைக்குங்க. திருவாதிரை, பிடிவாதமா இருக்காதீங்க, உங்க மனசுல இருக்கிறத யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. வெளி வட்டார பழக்க வழக்கத்துல நம்பிக்கை வைக்காதீங்க, ஜாக்கிரதையா பழகுங்க. காசு பணம் புழக்கிற இடத்துல கவனம் வையுங்க. புனர்பூசம், தெய்வ கடாட்சம் உண்டுங்க, இருந்தாலும் நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் நிதானம் தேவைங்க, பேச்சுவார்த்தையில கவனம் தேவைங்க, உடல் நலத்துல அக்கறை கொள்ளுங்க. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டும் தெய்வங்க தட்சிணாமூர்த்தி சுவாமிங்க, துர்க்கை அம்மனுங்க, ஆஞ்சநேயருங்க, முருகர் பெருமானுங்க. கடகராசி, குரு 11ங்க, தனலாபம் உண்டுங்க, திரவிய லாபம் கூடுங்க, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. வியாபாரிகளுக்கு அமோக லாபம் உண்டுங்க, உத்தியோகஸ்தர்களுக்கு ப்ரமோஷன் உண்டுங்க, மாணவர்களுக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்குங்க, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடி வருங்க, பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க. சந்திரன் 11லங்க, குரு சந்திர யோகங்க, இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவு சூப்பரான முடிவா இருக்குங்க, லாபம் உண்டுங்க, தனவரவு உண்டுங்க, மேன்மை உண்டுங்க, சமுதாயத்துல புகழ் உண்டுங்க. கேது 3லங்க, வெற்றி மேல வெற்றிங்க, உங்க எதிரிகள் தோத்து போயிடுவாங்க, நீங்க தாங்க ஜெயிக்க போறீங்க. சுக்கிரன் 9லங்க, உங்களுக்கு பொருளாதார நிலைமை உயருங்க, லாபம் கூடுங்க, வெற்றி மேல வெற்றி கிடைக்குங்க, எல்லா வகையிலும் ஏற்றமான காலம் இதுங்க. பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க, திருமணம் ஆகாத பெண்களுக்கு வரன் கூடி வருங்க. சூரியன் 7லங்க,
வெளியூர் போற சூழல் ஏற்படுங்க, வெற்றி உண்டாகுங்க. புதன் 7ங்க, யோசிச்சு முடிவெடுங்க, யோசிச்சு பேசுங்க. சனி 8லங்க, உடல் நலன கவனம் தேவைங்க, ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்து கொள்ளுங்க. ராகு 9லங்க, அரசாங்க காரியம் தாமதம் ஆகுங்க, கடைசியில ஜெயம் உண்டாகுங்க. செவ்வாய் 1லங்க, யோசிச்சு பேசுங்க, யோசிச்சு பழகுங்க. மொத்தத்துல ஏற்றமான காலம் இதுங்க. நட்சத்திர பலன் புனர்பூசம் தெய்வ அனுகூலம் உண்டுங்க, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க, வருமானம் கூடுங்க, உடல் நலத்துல அக்கறை கொள்ளுங்க. பூசம் மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, அதே சமயத்துல உங்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க, தனவரவு உண்டுங்க, உடல் நலன்ல அக்கறை கொள்ளுங்க. ஆயில்யம் உங்களுக்கு புத்திசாலித்தனம் பழிச்சிடுங்க, வியாபாரத்துல அபிவிருத்தி உண்டுங்க, பாசம் கூடுங்க, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவருங்க, ஆஞ்சநேயருங்க, பெருமாளுங்க, ஷீரடி சாய்பாபாங்க. சிம்மராசி சூரியன் 6லங்க, திரவிய லாபங்க, எல்லா வகையில் ஏற்ற உண்டுங்க, அரசாங்க காரியங்கள் கூடி வருங்க, செய்தொழில அபிவிருத்தி உண்டுங்க, லாபம் கூடுங்க, உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க, ப்ரமோஷன் கிடைக்குங்க, மாணவர்களுக்கு ஏற்றம் உண்டுங்க, பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க. புதன் 6லங்க, திரவிய லாபம் உண்டுங்க, வருமானம் கூடுங்க, எல்லா வகையிலும் ஏற்றமான காலம் இதுங்க. சுக்கிரன் 8லங்க, பிரியம் கூடுங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரியம் இருக்குங்க, பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க. சந்திரன் 10லங்க, சௌக்கியமா இருப்பீங்க, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. சனி 7லங்க, உங்க துணைக்கு ஆரோக்கிய கவனம் தேவைங்க. ராகு 8லங்க, உடல் நலத்துல கவனம் தேவைங்க. குரு 10லங்க, இடப்பெயர்ச்சி உண்டுங்க, பிரயாணம் உண்டுங்க, அதனால உங்களுக்கு லாபம் உண்டுங்க. செவ்வாய் 12லங்க, செலவு உண்டுங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டுங்க. பொதுவான இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நட்சத்திர பலன் மகம் உங்களுக்கு எல்லா வகையிலும் தலைமை ஸ்தானம் உண்டுங்க, நீங்க தாங்க தலைமை தாங்குவீங்க, வியாபார அபிவிருத்தி உண்டுங்க, உத்தியோகத்துல மேன்மை உண்டுங்க, வார்த்தையில கவனம் தேவைங்க, உடல் நலன்ல அக்கறை கொள்ளுங்க. பூர்வம் கீர்த்தி பெறுவீங்க, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க, வார்த்தை கவனம் தேவைங்க, அதே சமயத்துல உடல் நலன் கவனம் தேவைங்க. உத்தரம் கோவப்படாதீங்க, ஏற்றம் உண்டுங்க, செய்தொழில் அமோக லாபம் உண்டுங்க, வார்த்தையில கவனம் தேவைங்க, உடல் நலன்ல அக்கறை கொள்ளுங்க. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. வணங்க வேண்டிய தெய்வமுங்க கால பைரவருங்க, முருக பெருமானுங்க, சித்தர்கள் வழிபாடுங்க. கன்னிராசி சனி 11லங்க, லாபம் கூடுங்க, செய்தொழில அமோக லாபம் கிடைக்குங்க, உத்தியோகத்துல மேன்மை உண்டுங்க, வருமானம் கூடுங்க, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க, வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்குங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடுங்க, அதே சமயத்துல வெளிநாடு போறவங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க, விசா கிடைக்குங்க. படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டுங்க, அதே சமயத்துல மேல் படிப்புக்கு வாய்ப்பும் கிடைக்குங்க. குரு 9லங்க, ஓடினவனுக்கு 9ஆம் இடத்துல ராஜா என்ற பழமொழி உண்டுங்க, அதனால எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க, வருமானம் கூடுங்க, தொட்டதெல்லாம் துலங்குங்க. செவ்வாய் 11லங்க, தைரியஸ்தானம் அதிகங்க, அதே சமயத்துல வெற்றி உண்டாகுங்க. மொத்தத்துல இது ஏற்றமான காலங்க. சுக்கிரன் சந்திரன் கொஞ்சம் சரி இல்லைங்க, அதனால காரிய தடை வருங்க, ஜாக்கிரதையா இருங்க. ராகு 7லங்க, கொஞ்சம் கூட்டாளிக்கு விட்டு கொடுத்து போங்க. ஜென்மத்துல கேதுங்க, உடல் நலன்ல அக்கறை கொள்ளுங்க. நட்சத்திர பலன் உத்தர நட்சத்திரங்க, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க, வருமானம் கூடுங்க, உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபம் தாங்க. அஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க, வருமானம் கூடுங்க, பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்க, உடல் நலன்ல கவனம் கொள்ளுங்க. சித்திரை கோபம் வருங்க, அதே சமயத்துல ஏற்றம் உண்டுங்க, வியாபார அபிவிருத்தி உண்டுங்க, வேலையில மேன்மை உண்டுங்க, வாலிபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க, பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள்.
அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமானுங்க, துர்க்கை அம்மனுங்க. துலாம் ராசி. ராகு ஆறுலிங்க. வெற்றி மேல வெற்றி கிட்டுங்க. செய்தொழில் அமோக லாபம் உண்டுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு மேன்மை உண்டுங்க. பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க. மாணவர்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க. சுக்கிரன் ஆறுலிங்க. பெண்களுக்கு நகை நட்டு சேருங்க. அதே சமயம் சில பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்குமுங்க. மாணவர்கள் படிப்புல நல்லா முன்னுக்கு வருவாங்க. புதன் நாள்லிங்க. பக்தி மார்க்கத்துல மனசு செலுத்துவாங்க. கோவில் குளம்னு சில பேர் போவாங்க. சூரியன் நாள்லங்க. உங்களுக்கு வார்த்தையில கவனம் தேவைங்க. சந்திரன் 8லங்க. இன்னைக்கு சந்திராஷ்டமங்க. வார்த்தையில கவனம் தேவைங்க. எந்த வேலை செஞ்சாலும் நிதானமா செய்யணுங்க. அவசரப்படக்கூடாதுங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் வையுங்க. குரு 8லங்க. உடல் நலத்துல கவனம் கொள்ளுங்க. கேது 12லங்க. விரயம் உண்டுங்க. சுப விரயமா ஆகுங்க. சனி 5லங்க. காரிய தடை வருங்க. அப்புறம் அதுல ஜெயம் உண்டாகுங்க. நட்சத்திர பலன். சித்திரை சந்திராஷ்டமங்க. இன்னைக்கு எந்த காரியம் செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க. வார்த்தையில நிதானம் தேவைங்க. கவனம் தேவைங்க. கையெழுத்து போடாதீங்க. போடும்போது யோசிச்சு போடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல நிதானம் தேவைங்க. எண்ணி பார்த்து வாங்குங்க. சுவாதி சந்திராஷ்டமங்க. இன்னைக்கு எந்த செயல் செஞ்சாலும் கவனம் தேவைங்க. மனசுல எந்த கவலை இருந்தாலும் மறந்துட்டு செய்யற தொழில கவனமா செய்யுங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவைங்க. பணம் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் எண்ணி பார்த்து வாங்குங்க. விசாகம் ஏற்றமான காலம் இதுங்க. எல்லா விதத்திலும் வெற்றி உண்டாகுங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வமுங்க விநாயக பெருமானுங்க, கால பைரவருங்க, சித்தர்கள் வழிபாடுங்க, ஷிரடி சாய்பாபாங்க. விருச்சிக ராசி. குரு 7லங்க. லாபம் உண்டுங்க. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. வெற்றி மேல வெற்றி கிடைக்குங்க. மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் உண்டுங்க. லாபம் உண்டுங்க. சூரியன் 3லங்க. அரசாங்க காரியம் வெற்றி ஆகுங்க. கேது 11லங்க. லாபம் உண்டுங்க. செய்தொழில வருமானம் கூடுங்க. சுக்கிரன் 5ல. பெண்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமான காலம் இதுங்க. நகை நட்டு சேருங்க. கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகுங்க. சந்திரன் 7லிங்க. சௌக்கியம் உண்டாகுங்க. குரு சந்திர யோகம் இன்னைக்கு இருக்குங்க. அதனால வெற்றி மேல வெற்றி குவியுங்க. ராகு 5லங்க. விரயம் ஆகுங்க. அது சுப விரயமா நடக்குங்க. சனி 4ல. ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் ரிலேட்டிவிட்டியும் பேசும்போது கவனமா பேசுங்க. பழகுங்க. வார்த்தையை விட்டுடாதீங்க. கலகம் உண்டாகுங்க. புதன் 3ல. எதுல கையெழுத்து போட்டாலும் யோசிச்சு கையெழுத்து போடுங்க. யோசிச்சு பேசுங்க. செவ்வாய் 9லங்க. காரியம் தாமதமாங்க. பின்னாடி ஜெயம் உண்டாகுங்க. நட்சத்திர பலன். விசாகம் ஏற்றமான நாள் இதுங்க. எல்லா வகையிலும் வருமானம் கூடுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. பெண்களுக்கு சாதகமான காலம் இதுங்க. அனுஷம் தெய்வ பலம் உண்டுங்க. எல்லா விதத்திலும் ஏற்றமான காலம் இதுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடுங்க. வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு வெளிநாடு போற யோகம் உண்டுங்க. கேட்டை உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமான காலம் இதுங்க. கொஞ்சம் கோபத்தை தனிச்சுக்குங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு வருமானம் வருங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. மாணவர்களுக்கு வெளிநாடு செல்ற யோகம் உண்டுங்க. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வமுங்க முருக பெருமானுங்க, ஆஞ்சநேயர் சுவாமிங்க, துர்க்கை அம்மனுங்க. தனுசு ராசி. சனி 3லங்க. வெற்றி மேல வெற்றி கிடைக்குங்க. செய்தொழில லாபம் உண்டுங்க. உத்தியோகத்துல மேன்மை உண்டுங்க. பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க. மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் உண்டுங்க. சுக்கிரன் 4. உறவினர்களுக்கு மேன்மை உண்டுங்க. உறவினரால உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. சிலருக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க. சூரியன் 2லங்க. மனசு சலனம் படுங்க. இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க.
புதன் 2லங்க உங்களுக்கு நல்ல குணம் உண்டுங்க, அதனால எல்லா விதத்திலையும் ஏற்றம் உண்டுங்க. ராகு 4லங்க பேச்சுல கவனம் தேவைங்க. ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் உறவினர்கிட்டையும் பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க, கலகம் உண்டாகுங்க. சந்திரன் 6லங்க மனசு சந்தோஷம் அடைவீங்க, சந்தோஷ செய்தி ஒண்ணு வருங்க, லாபம் கூடுங்க. கேது 10லங்க விரயம் ஆகுங்க, சுப விரயம் நடக்குங்க, கோயில் குளமும் போவீங்க. செவ்வாய் 8லங்க உடல் நலத்துல கவனம் வையுங்க, குரு 6லிங்க உடல் நலத்துல கவனம் வையுங்க. மொத்தத்துல இது ஏற்றமான நாளுங்க. நட்சத்திர பலன் மூலம் தெய்வ பலம் உண்டுங்க, எல்லா விஷயத்திலும் ஏற்றம் உண்டுங்க, கோயில் குளம்னு போவீங்க, உங்களுக்கு வருமானம் கூடுங்க, உடல் நலத்துல கவனம் வையுங்க. பூராடம் மற்றவர்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க, வீண் வம்பு சண்டை வந்தா அதுல பங்கேற்காதீங்க. உடல் நலத்துல கவனம் வையுங்க, ஏற்றமான காலம் இதுங்க. உத்திராடங்க கோபத்தை குறைச்சிக்கிங்க, யாருக்கிட்டையும் அதிகமா பேசாதீங்க. ஏற்றமான காலம் இதுங்க, தொழில வருமானம் கூடுங்க. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வமுங்க தட்சிணாமூர்த்தி சுவாமிங்க, துர்கை அம்மனுங்க, முருக பெருமானுங்க. மகர ராசி ராகு 3லங்க வெற்றி மேல வெற்றி உண்டாகுங்க, எல்லா காரியமும் உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க, லாபம் கூடுங்க, உத்தியோகத்துல மேன்மை உண்டுங்க, பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க, தைரியம் கூடுங்க. சுக்கிரன் 3லங்க சௌக்கியம் உண்டுங்க, பெண்களுக்கு ஏற்றமான நேரம் இதுங்க, நகை நட்டு சேருங்க, எல்லா வகையிலும் மேன்மை உண்டுங்க. குரு 5லங்க வெற்றி மேல வெற்றி ஆகுங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்க, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க, உத்தியோகத்துல மேன்மை உண்டுங்க, செய்தொழில ஆதாயம் கூடுங்க. சனி 2லங்க வாய் வார்த்தையில நிதானம் தேவைங்க, எந்த தொழில் செஞ்சாலும் நீங்க வார்த்தையை விட்டுடக்கூடாதுங்க. சூரியன் ஜென்மத்திலங்க உடல் நலத்துல கவனம் தேவைங்க. புதன் ஜென்மத்திலங்க பிரயாணம் உண்டுங்க, பிரயாணத்தால ஆதாயம் கூடுங்க. கேது 9ங்க காரியம் தாமதம் ஆகுங்க, பின்னாடி உங்களுக்கு ஜெயம் உண்டாங்க. சந்திரன் 5லங்க காரிய தடை ஆகுங்க, பின்னாடி உங்களுக்கு காரியம் சக்சஸ் ஆகுங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, முயன்றால் முடியாது எதுவும் இல்லைங்க. நட்சத்திர பலன் உத்திராடம் மேன்மையான நேரம் இதுங்க, காலம் இதுங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடுங்க, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க, உத்தியோகத்துல மேன்மை உண்டுங்க, செய்தொழில லாபம் உண்டுங்க. திருவோணம் அமைதியானவங்க, எல்லா விதத்திலையும் ஏற்றம் உண்டுங்க, உத்தியோகம் கிடைக்குங்க, உத்தியோகத்துல மேன்மை உண்டுங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குங்க. அவிட்டம் தொட்டதெல்லாம் தொலைவுங்க, எல்லா விதத்திலையும் மேன்மை உண்டுங்க, வெளிநாட்டு பயணம் அமையுங்க. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளமுங்க, அதிர்ஷ்ட எண் 6ங்க, வணங்க வேண்டிய தெய்வமுங்க விநாயக பெருமானுங்க, பெருமாள் சுவாமிங்க, கால பைரவர் சுவாமிங்க, ஆஞ்சநேயர் சுவாமிங்க. கும்பராசி சுக்கிரன் 2லங்க லட்சுமிகரம் கூடுங்க, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க, வருமானம் வருங்க, உங்களுக்கு எல்லா தொழிலையும் ஆதாயம் உண்டுங்க. பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க. செவ்வாய் 6லிங்க உங்களுக்கு தைரியம் கூடுங்க, நீங்க எல்லாத்திலையும் போட்டி போட்டு முன்னேறுவீங்க, மன தைரியத்தால எதையும் சாதிப்பீங்க. ராகு 2லங்க வார்த்தையில கவனம் தேவைங்க, உங்க வார்த்தையை புடுங்க பாப்பாங்க, நீங்க வார்த்தையை விட்டுடாதீங்க. குரு 4லங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட விரோதம் வருங்க, பேச்சுல கவனம் தேவைங்க, மனசுல இருக்கிறத யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. கேது 8லங்க உடல் நலத்துல கவனம் வையுங்க. சூரியன் 12லங்க அரசாங்க வேலை தாமதம் ஆகுங்க. புதன் 12லங்க யோசிச்சு முடிவெடுங்க, எந்த தொழில் செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க, யோசிச்சு பேசுங்க, யோசிச்சு கையெழுத்து போடுங்க. சனி ஜென்மத்திலங்க உடல் நலத்துல கவனம் வையுங்க. சந்திரன் 4லங்க உடல் நலத்துல அக்கறை தேவைங்க. நட்சத்திர பலன் அவிட்டம் தொட்டதெல்லாம் தொடங்குங்க, இருந்தாலும் உங்களுக்கு கவனம் தேவைங்க, பேச்சு வார்த்தையில நிதானம் தேவைங்க, உடல் நலத்துல அக்கறை கொள்ளுங்க, யாரையும் நீங்க
கோச்சிக்காதீங்க. சதையும் நீங்க யோசிச்சு பேசுவீங்க, யோசிச்சு பழகுவீங்க. இருந்தாலும் வார்த்தையில கவனம் தேவைங்க. எந்த காரியம் செஞ்சாலும் யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. அவசரப்படாதீங்க. புரட்டாதி தெய்வீக பலம் உண்டுங்க. இருந்தாலும் உங்க வார்த்தையில நிதானம் தேவைங்க. செய்யற தொழிலே செஞ்சுக்கிட்டு இருங்க. புதிய முயற்சிகள் இப்போது வேண்டாமுங்க. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வமுங்க விநாயகர் பெருமானுங்க, பெருமாள் சாமிங்க, தட்சிணாமூர்த்தி சுவாமிங்க, ஷீரடி சாய்பாபாங்க. மீனராசி. சூரியன் 11லிங்க. நன்மை கூடுங்க. செய்தொழில ஆதாயம் உண்டுங்க. எல்லா விதத்திலும் மேன்மை உண்டுங்க. அரசாங்க காரியம் கை கூடுங்க. புதன் 11ங்க. சந்தோஷப்படுவீங்க. எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு மேன்மை உண்டுங்க. சந்தோஷ செய்தி வருங்க. சுக்கிரன் ஜென்மத்திலங்க. தன லாபம் உண்டுங்க. எல்லா வகையிலும் ஆதாயம் கூடுங்க. பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க. பெண்களுக்கு நகை நட்டு சேருங்க. சந்திரன் 3ங்க. திரவிய லாபம் கூடுங்க. வருமானம் கூடுங்க. ஆதாயம் கூடுங்க. வெற்றி மேல வெற்றி நடக்குங்க. புதிய தொழில் முயற்சி இப்போ பண்ணும்போது யோசனை பண்ணுங்க. ராகு ஜென்மத்திலங்க. யோசிச்சு முடிவெடுங்க. யோசிச்சு பேசுங்க. யோசிச்சு பழகுங்க. கேது 7ங்க. கலகம் உண்டாகுங்க. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் ஜாக்கிரதையா இருங்க. உறவினர்கள்கிட்டயும் ஜாக்கிரதையா பேசுங்க, பழகுங்க. செவ்வாய் 5ங்க. விரயம் உண்டுங்க. சுப வரையும் ஆகுங்க. குரு 3ங்க. உடல் நலத்துல கவனம் வையுங்க. சனி 12ல. உடல் நலத்துல கவனம் வையுங்க. நட்சத்திர பலம். புரட்டாதி தெய்வீக அனுகூலம் உண்டுங்க. சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு லாபம் உண்டாகுங்க. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க. எதையும் யோசிச்சு பண்ணுங்க. யோசிச்சு பேசுங்க. யோசிச்சு பழகுங்க. உத்திரட்டாதி கோபப்படாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. அதிர்ஷ்டமான நேரம் இது. இருந்தாலும் வார்த்தையில கவனம் தேவைங்க. உடல்நல அக்கறை தேவைங்க. ரேவதி செலவாளிங்க. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. பேசும்போது நிதானம் வேணுங்க. கோபப்படாதீங்க. உத்தியோகத்துல உயர்வு வருங்க. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வமுங்க விநாயக பெருமானுங்க, ஆஞ்சநேயருங்க, சித்தர்கள் வழிபாடுங்க. 12 ராசிக்காரங்க சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போங்க. அங்க தியானம் பண்ணுங்க. நெய் தீபம் ஏத்துங்க. ராகவேந்தர் சுவாமி கோயிலுக்கு போங்க. தியானம் பண்ணுங்க. நெய் தீபம் ஏத்துங்க. 2 சாமி கோயிலும் உங்க ஊர்ல இல்லைன்னா நீங்க சிவாலயத்துக்கு போங்க. அங்க தட்சிணாமூர்த்தி சுவாமி இருப்பாருங்க. அவங்களுக்கு நீங்க நெய் தீபம் ஏத்துங்க. அவர் அருளை பெறுங்க. நன்றி, வணக்கம்.